மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மீட்பரின் விடுதலை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் நம் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்கிற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை யாக்கோபு 4:3 இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்கிற அந்த வசனத்தை நம்ம மையமாக வைத்து நம்முடைய ஜெபங்கள் அநேக வேளையில் கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியாமல் இருக்கிறது. ஆகையால் நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையில் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய நாம மகிமைக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையில் ஜெபத்தின் மூலமாக நமக்கு பதில் கிடைக்கும் என்பதையும், இந்த ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை என்பதை குறித்து முதலாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தின் நிமித்தமாக பதில் கிடைப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டு, தடுக்கிற பாவங்கள், நம்முடைய பாவத்தினால ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு நம்ம சென்ற வாரத்தில் தியானித்தோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளார விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத சுவாபம், மன்னிக்க முடியாத சுவாபத்தின் நிமித்தமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது. இன்றைக்கு அநேக வேளையில் நம்ம ஒரு ஜெப வீரனாய், ஒரு ஜெப வீராங்கனையாய் இருக்கலாம். நம்ம கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத குணம் அல்லது நம்மிடத்தில் தெய்வீக அன்பு அதிகமாக வெளிப்படாமல் இருக்கக்கூடிய வேளையில் இந்த ஜெபத்தில் நம்ம என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அருமையான ஒரு வசனத்தை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:23-24 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்குது. நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூர்வாயானால் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லிக்கொண்டு, அப்போ இயேசு கிறிஸ்து மிக அருமையான ஒரு சத்தியத்தை தன்னுடைய ஊழிய நாட்களில் மலை பிரசங்கத்தின் போது என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய சீஷர்களுக்கு மட்டுமல்லாமல் அங்கு கூடி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்த காரியம்தான் இந்த வசனம். அப்போ நம்ம கர்த்தருக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு பலி செலுத்துவதற்காக அல்லது ஒரு காணிக்கை செலுத்துவதற்காக நம்ம தேவ சமூகத்தில் போகக்கூடிய வேளையில் அந்த நேரத்தில் கூட நம்முடைய உள்ளத்துக்குள்ளால நம்முடைய சகோதர சகோதரிகள் இடத்துல அல்லது உறவினர்களிடத்தில் யாரிடத்திலாவது ஒரு கசப்பு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில் உணர்த்தப்படும் என்று சொன்னால், நம்ம அந்த காணிக்கையை செலுத்துவதற்கு பதிலாக அந்த காணிக்கை அந்த இடத்துல வைத்துவிட்டு நம்ம யாரிடத்துல கசப்பாக இருக்கிறோமோ, யாரிடத்துல நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் இருக்கிறோமோ அவர்களிடத்துல ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இயேசு நமக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அநேக வேளையில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரத்தில் இன்றைக்கு சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் பகை, கணவன் மனைவி பகை, குடும்பத்துக்குள்ளால பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தவறு செய்யக்கூடிய வேளையில் அந்த தவறை மன்னிக்காமல் இருக்கிறத நிமித்தமாக இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளால என்னன்னு சொன்னால் தெய்வ சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் 93-94 ஆண்டில் எனக்கும் என்னுடைய சின்ன தங்கச்சி ஒருத்தி இருந்த, சின்ன கடைசிக்கு முந்தினவா ஒரு தங்கச்சிட்ட ஒரு நாள் ஒரு சின்ன பெரிய சண்டை. அந்த சண்டையில் என்னன்னு சொன்னால் ஒரு கசப்பு அப்படியே இருந்துட்டு இருந்தது. ஆனால் நான் ஊழியத்துக்கு வரக்கூடிய வேளையில் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு அதை சொல்லக்கூடிய வேளையில் நான் அவளிடத்துல சொன்னேன், இந்த மாதிரி எட்டி ஒன்று நான் ஒரு நாள் அடிச்சிட்டேன் தெரியுமா, தப்பாக நினச்சிக்காதேன்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாள்னா 93-94 நடந்த சம்பவத்தை 2009 ஆண்டு ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அதை ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத சுவாபங்கள், மன்னிக்க முடியாத கசப்புகள், வைராக்கியங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஜெபம் தடைபடுகிறவன்கில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஜெபத்தை தடுக்கக்கூடிய எந்த ஒரு அடிமைத்தனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு நம்ம எச்சரிப்போடு இருக்கக்கூடிய வேளையில் தான் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்துக்கு அதில் பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வேளையில் சொன்னார்,
சொன்னாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரணும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம கடனாளிக்கு மன்னிக்கிறது போல என்னுடைய கடனை மன்னிக்கணுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, ஒரு சில காரியங்கள் நம்ம மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறது, மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுவது, மற்றவர்களை குறை சொல்வது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள். அதனால தான் இயேசு சொன்னாரு, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிக்க வேண்டும். அப்போ இயேசு பாருங்க, அதை தன்னுடைய வாழ்க்கையில சிலுவையில் நமக்கு காண்பிக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையில் அவர் தங்கக்கூடியவல்ல, தன்னை சிலுவையில் அறைந்து வேதனைப்படுத்தினவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள் எல்லாருக்காகவும் இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால் மனதுருகினார். அதனால தான் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னி, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார். இன்றைக்கு அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம விரும்புகிறோம். ஆனால் நம்ம அந்த மன்னிக்கிற தன்மைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வழிநடத்தப்படாமல் இருக்கிறது நிமித்தமாக நம்ம கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடைபடுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னிக்க முடியாத சுவாபம் நம்மிடத்தில் இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கள் வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால் மன்னிப்பாங்க, மற்றவங்க செய்த தவறை அவங்க மன்னிப்பாங்க. ஆனால் அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்கன்னா மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அது என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய உள்ளத்துக்குள்ளாலே வச்சுட்டே இருப்பாங்க. அது கசப்பு, வைராக்கியம் உள்ளத்தில் இருந்து அது என்ன செய்யும்னு சொன்னால், இன்னைக்கு எனக்கு ஒரு யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரணும்னு சொல்கிற மாதிரி, இன்னைக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனாலும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பாருங்க. இது பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது. ஆபிரகாம் அமலேக்கியர்களை என்ன செய்யறான்னா மன்னிக்கிறான், ஆனால் அவங்களை என்ன செய்யறான்னா கடிந்து கொண்டு மன்னிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தாவீதனுடைய வாழ்க்கையில் சிமேயி என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னால் அவனை தூஷிக்கிறான். ஆனால் அவன் தன் மகனாகிய சாலமன் இடத்துல சொல்லக்கூடிய வேளையில் சிமேயி செய்த தவறை சொல்லக்கூடிய வேளையில் சாலமன் என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த சிமேயை கொண்டு போட்டான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கி நம்ம அநேக வேளையில் நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோம், ஆனால் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பரிபூரணமாக மன்னிப்பது கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட காரியத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொன்னார் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ நம்ம எந்த அளவினால் அளக்கிறோமோ, நம்ம ஒருத்தங்களை மன்னிச்சோன்னு சொன்னால் நமக்கு மன்னிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம மன்னிக்காமல் இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்படாது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மன்னிப்பின் தன்மைக்கு நேராக ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேளையில் தான் நாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய தகப்பனார் உலக பிரகாரமாக ஒரு வியாதியினால் அவர் பலகீனப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள், அதாவது அவர் சொன்னார், நான் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய வேளையில் என்னை இப்படி நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க, நான் அவங்களெல்லாம் மன்னிக்க மாட்டேன். அப்போ அவர் அந்த மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய வேளையில் அவருக்கு நான் சத்தியத்தை சொன்னேன். அவர்கிட்ட சொல்லக்கூடிய வேளையில் அவர் சொன்னார், எப்பா நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சாதான் கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவரை சத்தியத்துக்குள்ளால் வழிநடத்தக்கூடிய வேளையில் அவர் கடைசியாக சொன்னார், எனக்கு இந்த உலகத்தில் யார் மேலே கசப்போ, யார் மேலே வெறுப்போ, யார் மேலே எனக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை, நான் எல்லாரையும் மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டேன். யாரையாவது அவர் பேசியிருந்தார்னா கூட, யாரையாவது சொல்லியிருந்தார்னா கூட, இன்ஃபேக்ட் என்னட்டே சொன்னார், உன்னை கூட நான் என்ன திட்டி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிருந்தேன். அது என்ன திட்டுறது பிரச்சனை கிடையாது, அப்பா பிள்ளையை திட்டுறது தப்பே கிடையாது, என்ன விட்டுருங்க. நீங்கள் வெளியே ஆட்கள் யாரையாவது நீங்கள் என்ன செய்திருந்தீங்கன்னா திட்டியிருந்தீங்கன்னா இது பண்ணி மன்னிக்க வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார்னா அதை அறிக்கை செய்து மனம் திரும்பின பொழுது அவருக்குள்ளால் ஒரு சந்தோஷம் வந்தது. இயேசு அதை தான் சொன்னார். மார்க் 11:25 சொல்லக்கூடிய வேளையில், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாரொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவங்களுக்கு மன்னிங்க. நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில் அல்லது நம்ம வேண்டுதல் செய்யக்கூடிய வேளையில் ஒரு மனிதனிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு உணர்த்தப்படும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை மன்னிக்கணும். ஏன்னு சொன்னால் நம்முடைய தப்பிதங்களை நம்முடைய பிதா நமக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அதனால தான் எந்த ஒரு மனிதனையும் நம்ம என்ன செய்யப்படாதுன்னு சொன்னால் உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளால் நம்ம கொண்டு போய் உன்னதமானவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம மன்னிக்காமல் இருக்கக்கூடிய வேளையில் நம்ம மற்றவர்கள் செய்த தவறு அல்லது மற்றவர்கள் செய்த குற்றங்களை நம்ம மன்னிக்காமல் இருக்கக்கூடிய வேளையில் என்ன நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சில ஆசீர்வாதங்கள் தடைபடும் என்பதை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து இன்றைக்கு நம்ம மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டும். அநேக குடும்பங்களுக்குள்ளால நாங்கள் பார்க்குறோம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, அக்கா தம்பி 8வது 10வது படிப்பாங்க, அதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க
ஒரு 4வது 5வது படிப்பாங்க, பார்த்தா 2 பேரும் பேச மாட்டாங்க. இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்குள்ளால இது போன்ற அடிமைத்தனங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், தவறு செய்யக்கூடிய வேளையில் அந்த தவறை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யலைன்னு சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம், ஒவ்வொரு வாரமும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், தனிப்பட்ட ஜெபம் பண்ணுறோம், அநேக சத்தியங்களை நம்ம கேட்குறோம், பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இவைகள் எல்லாம் என்னன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சத்தியத்தின் பாதையில் நடக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகள். அப்போ நம்ம மன்னிக்க முடியாத சுவாபங்கள், மற்றவர்கள் செய்த தவறை அல்லது மற்றவர்கள் செய்த குற்றங்களை நம்ம மன்னிக்க முடியாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைபடும். இயேசு சொன்ன வசனத்தின்படி நடப்பதற்கு மார்க் 11:25 சொன்னார்ல, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க முடியும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில் நம்முடைய பிதா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய குறைகளை நம்ம மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுடைய குறைகளை மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேளையில் தான் அந்த குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு கர்த்தர் வேலி அடைப்பது மட்டுமல்லாமல் அதிலிருந்து ஒரு பூரணமான ஒரு விடுதலையை நம்ம மன்னிக்க முடியும். அப்போ நம்ம மன்னிக்க முடியாமல் இருந்தோம்னு சொன்னால் அதுலேயும் என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு பின் விளைவு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள், நம்ம மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய வேளையில் நமக்கு என்னன்னு சொன்னால் ஆசீர்வாதம் தடைபடும் அல்லது நன்மை தடைபடும் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது நம்ம என்ன செய்யப்படணும்னா சாத்தானால் அடிமைப்படுத்த விடாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் பவுல் நமக்கு எச்சரிக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாருடைய காரியத்தில் நம்ம மன்னிப்பை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு நம்மை மன்னிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிப்பார். அதனால தான் பவுல் சொல்கிறான், நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். அப்போ ஒரு ஆள் தப்பு செய்யக்கூடிய வேளையில் நம்ம மன்னிக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் அந்த தவறை என்ன செய்வார்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் கதக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாத்தானால என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மோசம் போகாதபடிக்கு பவுல் சொல்கிறாரு, நான் ஏன் அதை செய்தேன்னு சொன்னால் சாத்தானால் நான் மோசம் போகாதபடிக்கு, அவனுடைய தந்திரங்களை நமக்கு மறைவானதல்ல, அதனால் நான் அப்படி இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் குடும்பங்களில், தங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்தில், வெளியே போகிற இடத்துல, அக்கம் பக்கத்தில் அநேக விதமான அடிமைத்தனங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது நிமித்தமாக இன்றைக்கு மன்னிக்க முடியாத சுவாபங்கள் அநேக குடும்பங்களுக்குள்ளால தலைவிரித்து ஆடுகிறது நிமித்தமாக தேவ அன்பு இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளால என்ன செய்யுதுன்னு சொன்னால் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை அவர் தெய்வீக அன்பினால் நிரப்புகிறவர், பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளால பொழிந்தருளப்பட்டு நமக்குள்ளால கிருபையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியினால நம்ம என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் உலக பிரகாரமான அடிமைத்தனங்களுக்குள்ளால நம்ம அடிமைப்படாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும். கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்கிற ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு ஒரிசாவில் மிஷினரியாக இருந்த ஒரு மிஷினரியுடைய குடும்பத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு நாள் இரவு வேளையில் ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் ஒரு இடத்துல தங்கி தன்னுடைய ஜீப்பில் தன்னுடைய பிள்ளைகளோடு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அநேக எதிரிகள் என்ன செய்தார்ன்னு சொன்னால் அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் என்ன செய்தாங்கன்னு எரித்து கொண்டு விட்டார்கள். முழு உலகத்தையே உலுக்கின ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். ஆனால் அந்த சகோதரி அவங்க கிளாடிஸ் கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், நான் அவங்கள மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ எதனாலன்னு சொன்னால் இயேசு கல்வாரி சிலுவையில் மன்னிப்பை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுவனுடைய ஊழிய பாதையில் அது இருந்தது. அவரை என்னமோ காரியங்கள் அப்போ அந்த கற்றுக் கொடுத்தார். அதன்படி அவங்க தங்களுடைய ஊழியத்தில் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் தன்னுடைய கணவனும் தன்னுடைய பிள்ளைகளையும் எரித்து கொண்டவர்களை அவர்கள் மன்னித்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னால் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நேராக நம்ம இருக்கக்கூடிய வேளையில் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய அடிமைத்தனங்களை நம்மை விட்டு
விலக்குவாரே தவிர உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படக்கூடிய வேளையில் ஒருபோதும் அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை அல்லது ஒருபோதும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, பகை என்ன செய்யும் என்று சொன்னால் விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். நம் பகை, நம்ம மற்றவங்களிடத்துல பகை உணர்வு வைப்போம் என்று சொன்னால், அல்லது மற்றவங்களிடத்துல நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்வோம்னு சொன்னால் அது என்ன செய்யும்னு சொன்னால் விரோதத்தை உண்டு பண்ணிவிடும். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இந்த மாதிரிப்பட்ட அடிமைத்தனங்களுக்குள்ளால நம்ம அடிமைப்படாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பாக இருக்கக்கூடிய வேளையில் தான் கர்த்தருடைய ஆவியானுடைய கரம் நமக்குள்ளால இருந்து கிரியை செய்யும். ஆகையால் என்ன அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்கள் என்ன தவறு செய்தாலும் ஒரு சில வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள மன்னிக்கலாம், ஆனால் அவங்க உங்களை மன்னிக்காமல் இருக்கலாம், பரவாயில்ல, உங்களுடைய மனசாட்சியின்படி நீங்கள் அவங்கள மன்னிங்க. அவங்க மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கலையோ அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளால இருக்கக்கூடிய காரியம். நம்ம அதில் தலையிட வேண்டியதே கிடையாது. பாருங்க, இயேசு சிலுவையில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய வேளையில் 2 கள்ளர்கள், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்ளர். ஒரு கள்ளன் இயேசுவை நிந்தித்தான், இன்னொரு கள்ளன் என்ன செய்தான் என்று சொன்னால் அவனை கடிந்து கொள்றான். எப்படி கடிந்து கொள்றான்? நம்ம என்ன செய்தான், செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், அவர் தகாதது எதுவும் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவனை கடிந்து கொண்டான். அதன் பிறகு இயேசுவின் இடத்துல என்ன செய்தான்னு சொன்னால் விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது. அப்போ கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லிக்கொண்டு, அப்போ கர்த்தர் என்ன செய்தார்ன்னு சொன்னால் அந்த மனிதனை மன்னித்தார். ஏனென்று சொன்னால் அவன் கடைசி நிமிஷத்தில் தேவ சமூகத்தில் என்ன செய்தான்னு சொன்னால் ஒரு மன்னிப்பை கேட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அவனுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை அவன் சுதந்திரிக்க முடிந்தது. அதுபோல இன்றைக்கு ஒரு சிலர் என்ன செய்வான்னு சொன்னால் நம்மளை புறங்கூறலாம், இயேசுவுக்கு விரோதமாக பேசினாங்க, ஆனால் இயேசுக்கு விரோதமாக பேசின காட்டிலும் இயேசுவோடு தன்னை ஒப்பு கொடுத்தவனுக்கு மாற்றம் உண்டானது. அதுபோல் நம்மளை ஒரு சிலர் குற்றப்படுத்தலாம், நம்மளை ஒரு சிலர் கேலி பண்ணலாம், நம்மளை ஒரு சிலர் கிண்டல் பண்ணலாம். பார்த்தியா, நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல, அவனே என்கிட்ட வந்துட்டான் பார்த்தியா, ரைட். ஆனால் நம்ம தாழ்மையாக இருக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் நமக்கு கிருபையை தான் கொடுப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர். நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய வேளையில் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கே நம்முடைய ஜெபத்தில் ஒரு சில நேரத்தில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத சுவாபம். என்னுடைய வாழ்க்கையில் நான் தனிப்பட்ட விதத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நம்ம எந்த மனுஷனிடத்துல ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கலையா அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கிறது நல்லது. ஒருத்தங்கள்ட்ட நம்ம சண்டை போட்டு நம்ம அந்த டென்ஷன் ஆக்கி அவங்கள நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இரிட்டேட் பண்ணி அப்படி பிடிக்கலையா நம்ம விலகி இருக்கிறது நல்லது. அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில் கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால், சத்துருக்களும் என்ன செய்வார்னு சொன்னால் நம்மோடு சேரக்கூடிய அளவுக்கு செய்வார். பாருங்கள், ஈசாக்கு விதை விதைத்த பொழுது அவனை துரத்துனாங்க, ஆனால் அவன் இன்னொரு இடத்துல தகப்பனார் இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய வேளையில் அவங்க எல்லாம் இவனோட என்ன செய்வாங்கன்னா சமாதான உடன்படிக்கை. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது சத்துருவும் என்ன செய்வாப்பில்லைன்னு சொன்னால் அவனோட உடன்படி. அப்போ நம்ம ஒரு குடும்பத்திலேயே இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், ஒரு வேற ஏதாவது ஒரு காரியமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு காரியம் பிடிக்கலையா அல்லது ஒரு மனுஷன் செய்யக்கூடிய காரியம் பிடிக்கல, நம்ம அதுலேருந்து நம்ம விலகிடணும். அந்த இடத்தை விட்டு நம்ம விலகி இருக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னு சொன்னால், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பது மட்டுமில்லாமல் நம்மை அவருக்கு பிரியமுள்ள பாதையில் வழி நடத்தி நம்ம எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஒரு பாவ அடிமைத்தனத்துக்குள்ளால் கடந்து செல்லாத அளவுக்கு கர்த்தர் நம்மை விடுவிப்பது மட்டுமில்லாமல் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத சுவாபம் மாறும் பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இயேசு சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்போ இயேசு சொன்ன வசனம் என்னவென்று சொன்னால், ஒருவன் செய்யக்கூடிய தவறை நம்ம மன்னிக்கக்கூடிய வேளையில் பரமபிதாவும் நம்முடைய தவறை மன்னிப்பார். அப்போ நம்ம மற்றவங்க செய்த தவறை நம்ம மன்னிக்காமல் இருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய தவறுகளும் என்ன செய்வது கிடையாதுன்னு சொன்னால் மன்னிக்கப்படுவது கிடையாது. ஆகையால் நம்ம எச்சரிப்போடு இருந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத சுபாவத்தை விட்டு நாம் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களை மன்னித்து நம்மை அவருக்கு பிரியமுள்ள பாதையில் நடத்தி நம்முடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி
ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, இந்த காலை வேளையில மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவரே நம் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை? ஆண்டவரே, முதல் நாளில் நாங்கள் பாவத்தை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் தகப்பனே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத சுவாபம், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரிடமத்திலாவது மன்னிக்க முடியாத குறைகள் அல்லது மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு விசை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய விருப்பு, அவங்க உள்ளத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய கசப்பு, அவங்க உள்ளத்தை அடிமைப்படுத்தக்கூடிய எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடித்து ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ரீமாலா சந்தராபா தீரலாராபா, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். எங்களை அடிமைப்படுத்துகிற எல்லா பலவானுடைய ஆவிகளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால முறியடிக்கப்பட்டு ஒரு விடுதலையை ஆண்டவரை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீர் அல்லவா? அந்த ஆவியின் பலத்தினால ஒவ்வொருவரும் தங்கள் குறைகளிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெயம் பெற்று மன்னிக்க முடியாத சுவாபங்களிலிருந்து விடுதலை பெற்று மன்னிக்க கூடியவர்களாய் மாறும் பொழுது ஆண்டவரே அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கட்டும். அவங்க விண்ணப்பங்களுக்கு தகப்பனை நன்மை உண்டாகட்டும். எந்த காரியத்தை குறித்தாலும் கர்த்தரிடத்துல மன்றாடக்கூடியவர்கள் அந்த மன்றாட்டுக்கு பதில் பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் குடும்பங்களாய் இருக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமம் மட்டும் உயர்ந்திருக்கட்டும். ஆண்டவர், எங்களிடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் எங்களை ஒரு விசை கூட உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மன்னிங்க, உம்முடைய கிருபைக்குள்ளால காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மகத்தான நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் என்னுடைய சொந்த தொழிலை 21 ஆண்டுகளாக டெல்லியில் செய்து கொண்டிருந்த பொழுது 2009ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்று கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேக புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டு வருகிறேன். முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உலக பிரகாரமாய் நடந்த சாட்சிகள் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டுள்ளேன். சகோதரர் ஜி சாம் ஜுபத்ரே அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதியுள்ளேன். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருக்குள்ளால வழி நடத்த வேண்டும், அவர்களையும் கர்த்தருடைய மந்தையில சேர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை வலியுறுத்தி எழுதப்பட்ட புத்தகம் ஆத்தும ஆதாயம், இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்கிற அந்த 2 புத்தகங்களையும் சகோதரர் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். விழித்திருந்து ஜெபிப்போம், ஊழியங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் மற்றும் குடும்பங்களுக்கான ஜெப குறிப்புகள் அடங்கிய புஸ்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இளமை பருவம் முதல் மரண பரியந்தம் வரையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய வழிமுறைகளை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது பரிசுத்த வேதாகமம் முழுவதும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 5 விதமான அட்டவணைகள் தயாரித்து வெளியிடப்பட்டது. தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் மூலம் ராஜாக்களும் ஜனங்களும் தேவனால் வழிநடத்தப்பட்டதையும் கள்ள தீர்க்க தரிசிகளை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டு எச்சரிப்புடன் இருக்க வேண்டியதனுடைய அவசியம் விளக்கி எழுதப்பட்ட புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், உலகில் நடந்த, தற்பொழுது நடக்கிற, இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, உபத்திரவ காலம், நியாய தீர்ப்புகள் மற்றும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுனுடைய அரசாட்சியை குறித்து எழுதப்பட்டுள்ள புத்தகம். இந்த 5 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். சீஷத்துவ வாழ்க்கை, சீஷர்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய ஊழியங்களையும் தற்போது ஊழியர்கள் கைக்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கிறபடினால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். குடும்பம் ஒரு கதம்பம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பம் என்கிற கதம்பத்தில் முப்பரி நூலாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இந்த 2 புத்தகங்களையும் பேராய டி தயானந்தன் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க 1000 ஸ்தோத்திர பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன்.
ஆராதனை வேந்தருக்கு 1000 ஆராதனைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஆராதனை பலிகளை ஏறெடுக்க புதிய ஏற்பாட்டில் உள்ள 1000 ஆராதனை பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். நன்மை செய்கிறவருக்கு 1000 நன்றிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தினமும் அவருக்கு நன்றி செலுத்த ஏதுவாக 1000 நன்றி பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். வாக்கு பண்ணினவரின் 1000 வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை படித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் 1000 வாக்கு தத்தங்களை தொகுத்து எழுதியுள்ளேன். விசுவாசத்தை கொடுக்கிறவருக்கு 1000 விசுவாச அறிக்கைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களையும் விளக்கி எழுதியுள்ளேன். சங்கீத அறிக்கைகள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள அறிக்கைகளை அறிக்கை செய்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிட்டுள்ளேன். மன்றாட்டின் சங்கீதங்கள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள மன்றாட்டின் சங்கீதங்களை உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விண்ணப்பங்களோடு அறிக்கை செய்து மன்றாடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன். இந்த புத்தகங்களையும் கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கினதையும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதையும் தற்போதும் அதுபோலப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் மோகன் சி. லாசரஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஞானஸ்தானம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் எது சரியான ஞானஸ்தானம் என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். தந்தை S.J. பெர்க்மன்ஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திரு. தேவனிடத்தில் விழித்திருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் விழித்திராமல் இருந்தால் நன்மைகள் எவ்வாறு தடைபடும் என்பதையும் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கையும் வழிகாட்டுதலும். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளை மையப்படுத்தி சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களும் சீஷராக்கும் வேலையை செய்து ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்டது. போதகர் S. ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய புத்திரராயிருந்து உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன். ரெவரண்ட் டி. மோகன் அவர்களால் வாழ்த்துரை வழங்கப்பட்டு ரெவரண்ட் சுதாகரன் சாமுவேல் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இந்த புத்தகங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் ஆவியில் பலன் பெறவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி அவர்களும் வாங்கி படித்து பயன்பெறுவது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். எங்களோடு தொடர்பு கொள்ளவும். உங்கள் மேலான ஆலோசனைகளுக்கும் சகோதரன் சி. பிராங்க்லின், மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள், தங்கம்மாள் டவர்ஸ், எண் 2, VGP ராஜேஷ் நகர், நாராயணபுரம், சென்னை 600100. செல்போன் 9551100300 மற்றும் 9551100400. வாட்ஸ்அப் நம்பர் 9551100300. இமெயில் redeemersim@gmail.com. வெப்சைட் www.redeemersim.org.